இவர் போட்ட இந்த விதை இது இப்ப மரமா முளைச்சிட்டு இருக்குது. அதுதான் நான் வந்து பேச வந்தேன். ஏன்னா இந்த ஃபால்ஸ் டீச்சிங்கோடைய ஒரு டேஞ்சரஸ் என்னன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் தான். சபையில சினிமா பாட்டு பாடலாம் அப்படின்றதுக்கு யார் இப்ப இவ்வளவு தைரியத்தை கொடுத்தா? இது கிறிஸ்டின் சரீரத்திலிருந்து நான் கண்டிக்கிறேன். எத்தனை மூத்த போதகர்கள் கண்டிக்கிறாங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா அண்ணன் வந்து ஜெயில வந்து இருக்கும்போது பெயில் அப்ளை பண்ணி வெளியே கொண்டு வந்தது பாஸ்டர் பால் தங்கையா. அவருடைய பாடல்கள்லாம் அபிஷேகநாதரே, நிறைய அபிஷேகநாத அனல் மூட்டும் தேவா, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, அதெல்லாம் வந்து நாங்க பாட்டு பாடி நாங்க ஆராதிச்சு அவரை வந்து என்னன்னா நல்ல ஒரு ஸ்தானத்துல வந்து வைத்திருந்தோம். ஆனா ஆண்டவர் சத்தியத்தை குறித்துதான அறிவை கொடுக்கும் பொழுது ஏன் இவ்வளவு ஆரம்பத்துல நல்லா ஆவியிலம் ஆரம்பம் பண்ணின அவர்கள் இப்போ ஏன் இப்படி மூடத்தனத்துல போயிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது. ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற எவ்வளவு சீனியர் செவன்ஸ் ஆஃப் காட் ஒரு நாள் கூட ஒரு கள்ள உபதேசிக்கு விரோதமா வாய்ஸ் அவுட் வந்து பண்ணவே இல்லை. இதை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். கிறிஸ்துவின் சரீரத்துல அது நிச்சயமா பண்ணிதான் ஆகணும். இப்போ அது பண்ணதுனால என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பொடி பசங்க எல்லாம் பேசுறாங்கப்பா, சத்தியத்துல தெளிவா யார் இருக்கிறாங்க, யார் வேணாலும் பேசலாம்.